Hello guys, இந்த வீடியோல சூப்பரா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளோட Realme 7ஓட ஃபுல் ரிவ்யூ பார்க்க போறோம். சோ ஃபுல் ரிவ்யூக்காக தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அப்படி நினைக்கிறேன். சோ அன்பாக்சிங் போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியலப்பா. அன்பாக்சிங் போட்டு கொஞ்ச நாள் ஆச்சு. சோ அதனால நம்மளோட Realme 7ஓட ஃபுல் ரிவ்யூ பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை புதுசா வந்து பாக்குறீங்க அப்படினா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள வந்தோம் அப்படின்னா நம்மளோட Realme 7ஓட ஃபுல் ரிவ்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பத்தி பார்த்தலாம். ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா 6.5 இன்ச்ல ஒரு LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் Realme 6 மாதிரி இல்லாம ஸோ மற்ற ஃபோன்ஸ் அதாவது Realmeல கம்பேர் பண்ண மற்ற ஃபோன்ஸ் மாதிரி இல்லாம ஆப்டிமைசேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா இது 90Hz டிஸ்பிளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நானும் கேம் விளாண்டு பார்த்தேன். ஸோ கேம் பிளேயோட வீடியோ கொஞ்ச நேரத்தில் போடுறேன். நான் ப்ராசஸர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது போடுறேன். ஸோ டிஸ்பிளே பார்த்தோம்னா 90Hz கொடுத்துருக்காங்க அண்ட் நல்லாவே இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அடுத்தது சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தோம்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஃபாஸ்ட்டாக அன்லாக் பண்ணுது அண்ட் ஒரு பிரச்சனையுமே இல்லை. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து இன்டிஸ்பிளேல கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா 15,000 கொடுக்குறாங்க ஒரு ஃபோனில், 15,000 கூடிய ஒரு ஆமோலட் கொடுக்குற ஃபோன்லாம் இன்டிஸ்பிளேல கொடுக்குற ஃபோன்லாம் நிறையவே இருக்குது. ஸோ 15,000 கீழேயே வந்து ஒரு சில பிராண்ட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அது என்ன பிராண்டுன்னு தெரிஞ்சுன்னா இது பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட ஆனால் நல்லா இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல, கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு இதுதான் இருந்துச்சு. ஸோ இப்போ ப்ராசஸர் அதாவது ஃபிங்கர் பிரிண்டோட ஸ்பீட் செக் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. நான் அன்பாக்சிங்கில் சொன்ன மாதிரி இல்லை. ஸோ ரொம்ப ஸ்பீடாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஏதோ ஸ்பீடாக இருக்குப்பா, ஸ்பீடாக தொட்டால் ஓப்பன் ஆகுது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அடுத்தது நம்மளோட சைடில் வந்தால் பவர் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க, மேலே சிம் எஜெக்டர் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க அண்ட் டிஸ்பிளேல 16 MP கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா செக்ஷன் பற்றி அடுத்தது வரலாம். ஸோ பின்னாடின்னு பார்த்தோம்னா பின்னாடி நம்மளோட பிளாஸ்டிக் டிசைன் கொடுத்துருக்காங்கோ. நாட் அ கிளாஸ்டிக், இல்லை கிளாஸும் கொடுக்கல, இது பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்லா மென்ஷன் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் 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 பிளாஸ்டிக்கில் பார்த்தோம்னா பிளாஸ்டிக் ஓரளவுக்கு சாலிடாக தான் இருக்குது, பில் குவாலிட்டி ஓரளவுக்கு சாலிடாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் கிளாஸி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அவ்வளோக்கா பிக்கப் ஆகிறதுல. டிசைன் பார்த்தோம்னா ஒரு டுவெல் ஒரு டிவைடிங் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது பிளாக், அதாவது இது வந்து ப்ளூ கலரு. ஸோ எனக்கு வந்து ப்ளூ கலர் ஷேடே வந்து கொடுக்க மாட்டேங்குது, எனக்கு என்னமோ பிளாக் கலர் ஷேட் அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரியல்மின்னு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வந்து இது இங்கே ஒரு கட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு ஒரு டிசைன் வந்து இந்த சைடு ஒரு டிசைன் வருது. ஸோ கேமரான்னு பார்த்தோம்னா கேமராவோட டிசைன் ஃபுல்லாக மாற்றிருக்காங்க. அந்த பம்ப் ஆகட்டும், ஸோ அதோட ஃபினிஷ் ஆகட்டும் ரொம்ப நல்லாவே இருக்குது. கேமராக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதாவது கேமராவோட அவுட்டர் சைடுலாம் பார்த்தீங்கன்னா அவுட்டர் சைடு ஒரு ரிங் கர்வ் மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா இருக்குது, அந்த டிசைன் பின்னாடி சூப்பராக இருக்கு. ஸோ உள்ள ப்ராசஸர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா Helio G95 கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் G95 ப்ராசஸர் டு லான்ச் இன் திஸ் ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரியல்மி இப்போ ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறாங்க, நாங்கள் தாண்டா உலகத்திலேயே G95ங்கிற புது ப்ராசஸரை இந்த ஃபோனில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. கேமிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வேற லெவலாக பெர்ஃபார்ம் பண்ணுது. எனக்கு ஹீட் வந்து நான் ஒரு 2 மணி நேரம் கேம் விளாட்றேன் அப்படின்னா ஹீட் வந்து அவ்வளோக்கா தெரிய மாட்டேங்குது. ஒரு 5% ஹீட் நம்மக்கிட்ட அந்த ஹீட்டிங் அந்த இது இல்லை, டெஸ்டர் இல்லை. இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். ஹீட்டிங் அவ்வளோக்கா வந்து எமிட் ஆகிறதே இல்லை. கேமிங் பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தோம்னா கேமிங் பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது. எனக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இன்னொன்று கேமராவை பார்த்தோம்னா குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க, நாங்களும் கொடுக்குறோப்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 64 MP பிரைமரி கேமரா, 8 MP வைட் ஆங்கிள் லென்ஸ், 2 MP மேக்ரோ, 2 MP டெப்த் கொடுத்துருக்காங்க. ஸோ கூடவே ஒரு ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கேமராவோட சாம்பிள்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் வந்து லோ லைட்டில் வந்து ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். 6 விட 7 ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஆப்டிமைசேஷன் பயங்கரமாக இருக்குது. 6க்கும் 7க்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன சாஃப்ட்வேரில் மட்டும்தான் வந்து இது அப்படின்னு சொல்லலாம். ப்ராசஸர் வந்து ஓவர்க்ளாக்டு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம் 6 விட 7க்கு. ஸோ உள்ளே கொடுத்துருக்க கிராஃபிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா Adreno 618 அப்படிங்கிற ஒரு கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸருக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு கிராஃபிக்ஸ் தான். கேமரா பர்ஃபார்மன்ஸ், ஸோ கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ லைவாகவே உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸு. இப்போ தெரியலன்னா நான் உங்களுக்கு, ஸோ இதுதான் வந்து கேமராவோட பர்ஃபார்மன்ஸ். ஓரளவுக்கு நல்லா இருக்குது.
ஆப்டிமைசேஷனுங்கிறது கொஞ்சமாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப நிறையாலாம் கொடுத்துருக்கிறது இல்லை. ரியல்மி 6ல் வந்து என்ன இருக்கோ அதுதான் ரியல்மி 7லேயும் இருக்குது. இதுக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஸோ போர்ட்ரைட்டில் வந்து நல்லா எட்ஜ் டிடெக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் 64 MPயில் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது ஷார்ட் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் மோர்லன்னு பார்த்தோம்னா டைம் லேப்ஸ் கொடுத்துருக்காங்க, அல்ட்ரா மேக்ரோ கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா மேக்ரோவில் வீடியோ எடுக்க முடியுமா? அல்ட்ரா மேக்ரோவில் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ ஸ்லோ மோஷன் கொடுத்துருக்காங்க, ப்ரோ மோட் கொடுத்துருக்காங்க, பேனரோமா, கூகுள் லென்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே வேறு ஒன்றுமே ஆட் பண்ணல. டெடிகேட்டட் நைட் மோட் கொடுத்துருக்காங்க, அது எல்லாத்துமே கொடுக்குறது தான். ஸ்டாரி மோட் ஆன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டாரி மோட்னா என்னன்னு செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ என்னமோ ஸ்டாரி மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கேதரிங் மோர் லைட் அப்படின்னு சொல்லிட்டு இது ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட சாம்பிளும் நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ என்ன அப்படிங்கிறதே தெரியல. ஆப்டிமைசிங் இமேஜ் அப்படின்லாம் வந்து என்னமோ வருது. ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து நம்மளோட ரியல்மி 7ல் வந்து ஷூட் பண்ணுறது. ஸோ ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருந்தால் வேறு லெவலு. ஸோ ஸ்டெபிலிட்டி கரெக்டாக இருக்கா அண்ட் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அதுவும் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா நம்மளோட 7ஓட ரிவ்யூ இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ குவாலிட்டி ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து பேக் கேமராவில் எடுக்கிறது அண்ட் இதோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பேக் கேமராவோட ஸ்டெபிலிட்டி வேறு லெவலாக இருக்கா? நிறைய வந்து ப்ராசஸ் சாஃப்ட்வேரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கால் ஆஃப் டியூட்டி விளாண்டுருக்கோம்னு வைங்களேன். கால் ஆஃப் டியூட்டியில் பேட்டில் ராயல் விளாண்டுருக்கோம். டக்குன்னு நம்ம கால் ஆஃப் டியூட்டியில் வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ளைட்லேருந்து எத்தனை நேரத்தில் குதிக்க போகிறோம், ஸோ எங்கே லேண்ட் ஆக போகிறோம், எப்போ பேராஷூட் ஓப்பன் ஆக போகுது, எல்லாத்தையுமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து இதில் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளோட கேமரா சாஃப்ட்வேரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேரில் தான் நிறைய பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல்மி 6லேருந்து ரியல்மி 7 ஒரு அப்கிரேடாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரியல்மி 6லேருந்து ரியல்மி 7 ஒரு அப்கிரேடாக எனக்கு தோணலை. பிகாஸ் என்ன அப்படின்னா ப்ராசஸர் வந்து ஓவர்க்ளாக்டு ப்ராசஸர் தான் அண்ட் கேமரா வந்து சாஃப்ட்வேரில் மட்டுமே தான் அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு சொல்லணும் அப்படின்னா வேறு அப்கிரேடுங்கிறது ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு அப்கிரேட் இருக்குது, பேட்டரி சொல்ல மறந்துட்டேன். ஸோ பேட்டரி 5000 mAh கொடுத்துருக்காங்க, 30 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 30 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிறது வந்து ஒரு இதான விஷயம். ஏன்னா நார்சோ 20 ப்ரோவில் வந்து அது எவ்வளோ 13,000 15,000 ஃபோனு, அதில் 65 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. ஸோ இது வாங்குறதுக்கு பதிலாக நம்ம நார்சோ 20 ப்ரோவே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரியல்மி 7 ப்ரோவும் 7ம் சேர்ந்து தான் நார்சோ 20 ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்கிரேட் பார்த்தோம்னா 5000 mAh. பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா பேட்டரி தான் ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்குமே. ஸோ பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா பேட்டரி ரஃப் யூசேஜ் பண்ணாலும் 1.5 நாள் கண்டிப்பாக வந்து பேட்டரி சூப்பராக தாங்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 30 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் டெஸ்ட்டும் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சார்ஜிங் டெஸ்ட் நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். சார்ஜ் ட்ரெயின் டெஸ்ட் வந்து ஒரு 4-5 ஃபோன் லைனாக இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ட்ரெயின் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக காமிச்சிருப்பேன். நமக்கு இருக்கிறது ரியல்மி 6, இந்த 7, அப்புறம் ரியல்மி C3 இது மட்டும்தான் இருக்குது. ஸோ மற்றது எல்லாமே இப்போ அவைலபிளாக இல்லை. கண்டிப்பாக எல்லாமே நமக்கு கிட்ட அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா வச்சு நம்ம சார்ஜிங் டெஸ்ட் போடுவோம்.
ரிவ்யூவை ஓவராக இழுக்காம நான் வந்து என்ன சொல்லணுமோ சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் நம்மளோட ரியல்மி 7 ரியல்மி 6 விட ஒரு லைட் யூசேஜ் தான் ஜாஸ்தி இருக்க மாதிரி, அதாவது லைட் பாசிட்டிவிட்டி தான் ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அப்கிரேட் ஆகணுமானா ரியல்மி 6 வச்சிருக்காங்க, இல்லை 6 ப்ரோ வச்சிருக்காங்க, 6i வச்சிருக்காங்க, 7க்கு அப்கிரேட் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். ரியல்மி 7 ப்ரோ கம்பேர் பண்ணால் நம்மளோட 6 ப்ரோ எவ்வளவோ நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா 7 ப்ரோவில் ஜஸ்ட் அவங்க வந்து சாஃப்ட்வேரில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. 720G தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே அதை பார்த்து கொடுத்துருக்காங்க. ரியல்மி 7 ரிவ்யூ எதுக்கு நம்ம ரியல்மி 7 ப்ரோ பற்றி பேசணும். ஸோ ரியல்மி 7ஓட ரிவ்யூ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு எப்பவுமே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நம்மளோட ரியல்மி 7 2 வேரியண்ட்டில் கிடைக்குது, 3 வேரியண்ட்டில் கிடைக்குது. 4GB RAM, 64GB ROM, 6GB RAM, 64GB ROM, 8GB RAM, 128GB ROM அந்த வேரியண்ட்டில் கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக வாங்குறதுனா அந்த வேரியண்ட்டில் வாங்கிக்கோங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் நம்மளோட வேரியண்ட் பார்த்தோம்னா 6GB RAM, 64GB ROM. ஸோ ரொம்ப நல்லா ஸ்பீடாகவே ஒர்க் ஆகுது. ரேம் ரோம் நல்லா இருந்தாலே போதும்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது 2 கலர் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து ப்ளூ கலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து பிளாக் கலர் மாதிரி தான் தெரியுது. லைட்டாக அந்த ப்ளூ ஷேட் தெரியுது. ஸோ ஒயிட், அதாவது மிரர் சில்வருங்கிற கலர் சூப்பராக இருக்கும். ஸோ வாங்குறதுனா அந்த கலர் வாங்கிக்கோங்க. எனக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது அதுதான்.